ஹலோ வீடியோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுல் பாடியுமே வந்து பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியரா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க பாடியில இருக்கிற ஃபுல் பிக்மெண்டேஷனுமே வந்து ரிமூவ் ஆகி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பேக் ப்ரிப்பேர் பண்றது ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். அதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃபிளாக்ஸ் சீட் வந்து எடுத்துக்கிறேன். ஃபிளாக்ஸ் சீட்னா ஆலிவ் விதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த ஃபிளாக்ஸீட வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து நல்ல தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பாயில் பண்ணி விடுங்க. நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பாயில் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஜெல் டைப்ல வந்து வரும். நீங்க தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து வரும். அது வர கண்டிக்குமே வந்து நீங்க அடுப்புல பாயில் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு ஜெல் டைப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கிக்கலாம். இந்த ஃபிளாக்ஸ் சீட் வந்து நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிளாக்ஸ் சீட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் நல்லா பிரைட்டனிங்காகவும் மாத்தி கொடுக்கும். இப்ப நம்ம வந்து நல்லா ஜெல் டைப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்புல இருந்து கீழே எடுத்தாச்சு. இப்ப இந்த ஹீட் வந்து ஆறுறதுக்குள்ள வந்து இந்த ஜெல் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தனியா நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறேன். நம்மளுக்கு அந்த ஜெல் மட்டும்தான் தேவை. அந்த ஃபிளாக்ஸ் சீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த விதை வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து அந்த ஜெல்லை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. எதுக்காக ஹீட்டோட எடுக்க சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஹீட்டோட எடுக்கும்போது அந்த ஜெல்லை வந்து டக்குன்னு வந்து நம்ம எடுத்துடலாம். இதே நீங்க ஆறிடுச்சு அப்படின்னா அதை எடுக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனாலதான் நீங்க அதனால ஹீட்டோட இருக்கும் போதே டக்குன்னு அந்த ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி நீங்க கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெல்லு தனியா கீழே செப்பரேட்டடா வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஜெல் வந்து டக்குன்னு நம்மளுக்கு கீழே வந்து வந்துருச்சு. இப்ப இந்த ஜெல்லை வந்து அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபிளாக்ஸ் சீடோட விதை இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கீழே போட்டுறாம மிக்சில அரைச்சு நீங்க ஸ்க்ரப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு இந்த ஜெல்லை வந்து கிடைச்சிருச்சு. இந்த ஜெல்லு வந்து கொஞ்ச நேரம் கூல் டவுன் வந்து ஆகட்டும். இப்ப இந்த ஃபிளாக்ஸீட் ஜெல்லு கூட இன்னொரு இன்கிரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை அரிசி தான். இந்த பச்சை அரிசி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்ப நல்லா வந்து ஊறி வந்திருக்கு பாருங்க. இப்ப ஊர்ன இந்த பச்சரிசிய வந்து நான் மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அடிச்சு எடுத்துக்க போறேன். உங்களுக்கு நல்லா ஃபைனா அடிச்சு வந்து எடுத்துக்கோங்க. எதுக்காக நம்ம பச்சரிசி வந்து எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பச்சரிசி வந்து நம்ம ஃபிளாக்ஸீட் ஜெல்லோட சேர்த்து நம்ம அடிச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங்கும் நல்ல ஒரு கிளியர் ஃபேஸையுமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இப்ப நம்ம ஊற வச்ச பச்சரிசியை வந்து மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க. இப்ப நம்ம அடிச்சு எடுத்த அந்த பச்சரிசியை வந்து ஒரு தடவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம என்னதான் அடிச்சாலுமே லைட்டாவது அந்த திப்பி வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த கொரகொரப்போட இருக்கிறதோட அப்படியே ஃபேஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபேஸை வந்து நம்மளுக்கு வந்து டேமேஜ் பண்ணிடும். ஏன்னா ஒரு நாள் நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே ரெகுலரா அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணிடும். இப்ப நல்லா வடிகட்டி எடுத்ததை நான் அடுப்புல சிம்ல வச்சு நல்லா கிளறி எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு பேக் டைப்ல வந்து இருக்கும். இப்ப வந்து நல்லா ஹீட்டா இருக்கும் போதே அந்த ஃபிளாக்ஸீட் ஜெல் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் ஹீட்டா இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஹீட்டா இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு மிக்ஸ் ஆகிக்கும். இதே நீங்க நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜெல்லு வந்து இந்த பேக்கோட மிக்ஸ் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். அதுக்காக தான் நீங்க ஹீட்டா இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஹீட்டோட ஹீட்டா நல்லாவே மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரீமி டைப்ல வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் போட்ட உடனே வந்து நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நல்ல கிரீம் டைப்புக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்மளுக்கு கிரீம் டைப்ல வந்து வந்துருச்சு. இந்த கிரீம் டைப் வர்றதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு கிரீம் டைப்ல வந்து டக்குன்னு வந்துடும். இதே நீங்க நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து மிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா
கண்டிப்பா கொஞ்சம் வந்து டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ, அதனால தான் நான் சொல்றேன். அந்த அரிசிய வந்து நம்ம கிளறி எடுக்கிறோம் பார்த்தீங்களா? கிளறி எடுத்தோனே அந்த ஹீட்டோடயே நீங்க வந்து அந்த ஜெல்ல வந்து மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5 மினிட்ஸ்லயே வந்து நல்லா கிரீம் டைப்ல வந்து கிடைச்சிரும். இப்ப எனக்கு வந்து கிரீம் டைப்ல வந்து வந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம பேக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கிரீம் டைப்ல கிடைச்ச இந்த பேக்க வந்து ஒரு பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த பேக்க வந்து நான் அந்த பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்ப நம்மளுக்கு பேக் வந்து ரெடி ஆச்சு. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் எவ்வளோ நேரம் வச்சிருக்கணும். அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலையுமே வந்து நான் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம வீடியோவ வந்து ஃபுல்லா பாருங்க. இப்ப இந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திருப்பீங்க. மொத்தமே 2 இன்கிரீடியன்ட்ஸ் இருந்தா மட்டும் போதும். இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா கிளியரா மாத்தி குடுத்துரும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்டையுமே குடுத்து, உங்க ஸ்கின்ன வந்து கிறிஸ்டல் கிளியரா மாத்தி குடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பேக்க வந்து உங்க ஃபேஸுக்கு மட்டும் இல்லாம, உங்க ஃபுல் பாடிக்குமே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணிட்டு, ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே நீங்க ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்க ஃபேஸ வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த 20 மினிட்ஸ் வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆக விடும்போது, உங்க ஸ்கின்ல வந்து இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆக ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து கிளியரா மாத்தி குடுக்கும். ஒருவேளை உங்க ஸ்கின்ல வந்து அந்த புள்ளிகளா இருக்கும் பாத்தீங்களா, கரும்புள்ளிகள் அதெல்லாம் இருக்கு, உங்க பாடியிலயுமே இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த பேக்கை நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக் மார்க் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவனா மாத்தி கொடுத்துரும். இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னோட பிரைட்னஸை வந்து நீங்க சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணிடலாம். இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணுங்க. ஒன் டைம் மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு அதோட அப்படியே விட்டுறாதீங்க. கண்டினியூவா இந்த பேக்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கு பாருங்க. இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ன வந்து நல்லா கிளியரா மாத்தி கொடுத்துரும். ஏன்னா இதுல வந்து நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்கின்ன வந்து கிளியரா மாத்தி கொடுக்கும். உங்க ஃபேஸ்ல வந்து ஹெவியான பிக்மெண்டேஷன் இல்லைன்னா டெட் ஸ்கின் செல்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து கிளியரா மாத்தி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து கிறிஸ்டல் கிளியரா வந்து மாத்தி கொடுத்துரும். நெக்ஸ்ட் இது கூட வந்து பிளாக்ஸீட் ஜெல் வந்து ஆட் பண்ணிருப்போம். பிளாக்ஸீட் ஜெல் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தனா வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனா வச்சுக்கிறதுக்கும் உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கும் இந்த பிளாக்ஸீட் ஜெல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் வந்து நல்ல ஸ்மூத்தனாகவும் நல்ல சாஃப்டனாகவும் இருக்கும். அதோட சேர்த்து உங்க ஸ்கின்னையுமே வந்து நல்ல பிரைட்டனாகவும் ஈவனாகவும் மாத்தி கொடுக்கும். இந்த பேக்கை வந்து ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு நானும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.